அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் நிலாவரை கிணறு, அதாவது பார்த்திங்கன்னா நிலாவரை கிணறுல கட்டிடங்கள் கட்டப்படுகிறதா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பு தான் என்னுடைய சேனலுக்கு வருவாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள். இந்த பகுதி சுன்னாக பகுதி. சுன்னாகத்துக்குள்ளால தான் நாங்கள் போக போகிறோம். சுன்னாகத்துக்கால போய் நிலாவர ரோட்டை பிடிச்சி நாங்கள் போக போகிறோம். சுன்னாக நகரத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா பல்வேறுபட்ட கட்டட தொகுதிகள், அது மட்டும் இல்லாமல் வியாபார நிறுவனங்கள், புடவையகங்கள், தொலை தொடர்பு நிறுவனங்கள், இப்படியாக நிறைய இடங்களை கொண்ட பகுதியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வீதிகள் இருமருங்கிலும் மக்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறார்கள். இந்த பகுதி பார்த்திங்க சொன்னால் நாங்கள் சுன்னாகத்துக்குள்ளால போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி போக போகிறோம். எங்கேன்னு சொன்னால் நிலாவரை கிணறுக்கு போகின்ற பொழுது உண்மையில வீதிய இரு மரங்களுமே விவசாய நிலப்பரப்புகள் கொண்ட பகுதி. அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய கட்டிட தொகுதிகள் இருக்கின்ற பகுதியாகவும் இருக்கிறது. உண்மையில பார்க்க அழகாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மனசுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கிறது. சொன்னது எங்களுடைய பிரதேசம், எங்களுடைய மண், எங்களுடைய மக்கள், அவர்களுடைய நடவுடை பாவனை, எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுகள், அது மட்டும் இல்லாமல் வீதிகளில் இருக்கின்ற கோயில்களில் திருவிழாக்கள், அழகாக அங்கே இரு மரங்கிலும் கடைகள், அது மட்டும் இல்லாமல் மரங்கள் வளர்ந்து நிற்கின்ற விஷயங்கள் மேலே பார்க்கின்ற பொழுது அவ்வளவு சந்தோஷமாகவும் மனதுக்கு ஒரு இதமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிற விஷயங்கள். நீங்கள் யாராவது இங்கே வந்திருப்பவர்கள் என்னை போல இப்படி வீதிகளினுடைய இரு பக்க அழகையும் பார்த்து ரசிப்பவர்களாக இருந்தால் என்னோட கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரயில்வே கடவையை கடக்கின்ற பொழுது இங்கே இந்த ரயில்வே கடவையில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான விபத்துக்கள் இடம்பெறுகிறது. இது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயம். அதில் ரயில்வே கடவைக்கு பாதுகாப்பு கடவையாக அது இருக்கிறது, அதனால் பிரச்சனை கிடையாது. இதில் இன்னொரு கவலையான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த வீதி இரு மருங்கிலுமே வீதிகளில் செல்பவர்கள் இந்த வாகன விதிமுறைகளை சரியான முறையில் மதிப்பது இல்லை அப்படின்றது உண்மையில கவலைக்கு உரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை இந்த பகுதி பார்த்தீங்கன்னா புன்னாலை கட்டுவன் பகுதியை தாண்டி போய் கொண்டிருக்கின்றேன். போகின்ற பொழுது உண்மையில வீதிகளில் உண்மையில இரு மரங்களும் புதிய புதிய கட்டிட தொகுதிகள் வந்திருந்தாலும் அந்த மரங்களும் செடிகள் கொடிகள், அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலப்பரப்புகள், விவசாய பூமிகள், வாழைத்தோட்டங்கள், இப்படியே பார்க்கின்ற பொழுது உண்மையில மனசுக்கு ஒரு குளிர்ச்சி. நாம் வெளிநாடுகளில் இறந்து விட்டு தாயகத்திலிருந்து இங்கே இலங்கைக்கு அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய யாழ்ப்பாண பகுதிகளில் வந்திருக்கின்ற பொழுது இந்த மண் பிரதேசங்கள், இந்த விவசாய பூமிகளில் நாங்கள் ஒரு காலங்களில் வீதிகளில் திரிந்த வீதிகளில் இப்போ திரிகின்ற பொழுது அவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த வீதியில் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஒரு கிட்டத்தட்ட நீண்ட காலமாக இந்த வீதி, அதாவது இந்த நிலாவரை வீதியானது திருத்தப்படாமல் இருந்த ஒரு வீதியாக இருந்தது. அதாவது ஒரு பெண் கற்பமாகிய ஒரு பெண்ணாக இருந்தால் இந்த வீதிகளில் ஆட்டோவிலோ அல்லது காரிலோ அல்லது மோட்டார் பைக்லையோ நீங்கள் கூட்டிக் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அந்த பெண் சுகப்பிரசவமாக குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த வீதிகள் இருந்தது. ஆனால் அண்மை காலங்களாக இந்த வீதிகள் திருத்தப்பட்டு செப்பனிடப்பட்டு அழகான வீதிகளாக இருப்பது மட்டுமில்லாமல் இதில் வீதிகளில் ஒரு காலத்தில் அளவுக்கு அதிகமான விபத்துக்கள் இடம்பெற்றதாகவும் சொல்லப்படுவது. என்ன காரணம்னு சொன்னால் சுன்னாக பகுதியை ஊடறுத்து ஈவினை, புன்னால கட்டுவன், அதுக்கப்புறமாக புத்தூர் வந்தீங்கன்னா புத்தூர் சந்தியால் போய் அப்படியே பருத்துறை போகின்ற பொழுது நிறைய மக்கள் இந்த வீதியை பயன்படுத்துவதற்கு துவங்கியதுக்கு அப்புறமாக அளவுக்கு அதிகமான மோட்டார் பைக் விபத்துக்கள் அளவுக்கு அதிகமாக இடம்பெற்றதாகவும் சொல்லப்படுறது. அநேகமான விபத்துக்கள் மோட்டார் பைக் விபத்துக்கள்லாம் இந்த வீதியில் இடம்பெற்றது. நீங்கள் பார்க்கின்ற பகுதி பார்த்தீங்கன்னா அவ்வளவு விவசாய பூமி. உண்மையில கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். யாராவது வந்தால் இந்த வீதிகளால் உண்மையில ஒரு முறை பயணம் செய்யுங்க. அவ்வளவு உங்களுக்கு ஒரு எங்களுடைய மண்ணில் நாங்கள் நிற்கிறோம். அது மட்டும் இந்த செம்பாட்டு மண், இதனுடைய பார்க்கின்ற அந்த நினைவுகள் எல்லாமே பார்த்தீங்க சொன்னால் உண்மையில கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். வீதிகளில் இரு மரங்களுமே விவசாய நிலங்களில் சில இடங்களில் வெங்காயம், அது மட்டும் இல்லாமல் மிளகாய் செடி, இப்படியான விவசாய பொருட்களை காணுகின்ற பொழுது கூட
அவ்வளவு சந்தோஷமான ஒரு பகுதிகளாக இந்த பகுதிகளிலே இருக்கிறது. இதே ஊடாக தான் நாங்கள் ஊடறுத்து நாங்கள் நிலாவரைக்கு போய் கொண்டிருக்கிறோம். நிலாவரை போய் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நிலாவரையில் டிசிசி கூட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொன்ன விஷயம், தன்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் எங்கெங்கே கொடுக்கப்பட்டது, என்னென்ன கட்டிடங்கள் கட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி, இந்த பகுதி தான் நிலாவரை கிணறு பகுதி. நீங்கள் பார்க்கின்ற பகுதி, இதில் கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா, என்னென்ன கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் நாங்கள் வந்து இதில் பார்க்க போகிறோம். அதாவது இதில் சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதிகளில் எங்கேயுமே வந்து பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் கட்டிடங்கள் அமைக்கப்பட்டதுக்கான எந்த விதமான தடயங்களும் இதில் இல்லை. ஒரு சில தனியார்களுடைய கடைகள் மட்டுமே இதில் நீங்கள் பார்க்குற கடைகள் தனியாருடைய கடைகள் இருந்த பகுதிகள். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு காலத்தில் இராணுவ சாவடி இருந்தது. ஆனால் இந்த இராணுவ சாவடி இப்பொழுது இல்லை. இராணுவ சாவடியை வந்து எடுத்து விட்டார்கள். அந்த இராணுவ சாவடி இருந்த இடத்துல வந்து ஒரு இந்து கோயில் வந்து காணப்படுகிறது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட், அதாவது வந்து இலங்கையினுடைய வெளி மாவட்டங்களிலிருந்து வந்திருப்பவர்கள் நிறைய பேர் வந்திருக்கார்கள். இதில் இருக்கிற இந்த கடைகள் எல்லாமே கொட்டகைகளாக காணப்படுகிறது. இந்த ஒரு கடைகளுமே வந்து ஒரு பாவனைக்கு உதவக்கூடிய கடைகள் இல்லை. மழை பெய்தால் இந்த கடைகளுக்குள்ளே வந்து தண்ணி வரும். இதில் வந்து இந்த வியாபார பொருட்கள் விற்பவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சிங்கள சகோதர மொழி பேசுகின்ற அவர்கள்லாம் இங்கே வியாபார பொருட்கள் விற்கிறார்கள். அவரிடம் கதைப்பதற்கு முனைகின்ற பொழுது அவர்களுக்கு வந்து தமிழ் தெரியாது அப்படின்ற சொன்ன விஷயங்களும், ஒரு சில வார்த்தை பிரிவுகள் மட்டுமே அவர்கள் தமிழில் பேசுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற இந்த பகுதி நிலாவரை கிணறினுடைய ஒரு பக்கம், அதாவது வந்து மேற்கு பக்கமாக இருக்கிற கோயில் பகுதி, இதுதான் நிலாவரை கிணறு. இது வந்து ஒரு காலத்தில் வந்து திறந்து விடப்பட்டிருந்தது, அதாவது வந்து இது மூடப்படவில்லை. இப்பொழுது வந்து இதை சுற்றி வர இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பி கேடர் அடித்து வந்து மூடிருக்காங்க. இந்த கிணறினுடைய ஆழம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக வந்து இதனுடைய ஆழத்துக்கு இவ்வளவோ பெரிய பெரிய சுழியோடிகள் எல்லாருமே வந்து பார்த்தார்கள். அதனுடைய ஆழம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒரு காலத்தில் வந்து தற்கொலை செய்தவர்கள் அப்படியான வரலாறுகள் எல்லாம் உண்டு. ஆனால் இப்போ இதனை சுற்றி மூடி இருப்பதனால வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் தற்கொலைகள் அப்படியான விஷயங்கள் எல்லாமே இல்லை. ஆனால் அதனுடைய அழகு அப்படின்றது வந்து என்றைக்குமே வந்து மெருகாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அருகில் வந்து ஒரு கோயில் கூட இருக்கிறது. ஆனால் இந்த கோயில்கள் ஒரு காலத்தில் சின்ன கோயில்களாக இருந்தது. இதுக்கு கோயில் வளராமைக்கு இருந்தமைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவ காவலரன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து பூஜைகள் எதுவுமே இடம்பெறுவதில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் திருவிழாக்கள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையில் கண்கொள்ளா காட்சிகள். அதில் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த கிணறு, அதாவது இந்த நிலாவர கிணறு அப்படின்றது இந்த தண்ணியினுடைய இந்த மட்டம் தொடர்ச்சியாக இப்படியே இருக்கிறது. அது வந்து உண்மையில் சந்தோஷமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ சிறு இந்த நிலாவரை கிணறு இருக்கிற சந்தி பகுதி, இந்த சந்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஒன்று பின்பக்கமாக போகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்திலிருந்து நிலாவரைக்கு இருக்கின்ற ராஜவீதி. இந்த ராஜவீதியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பஸ் வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு பஸ்ஸில் வந்து மக்கள் இறங்கி வந்து நின்று பார்க்குற விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ மக்கள் இதில் வந்து போகின்ற ஒரு சுற்றுலா பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. ஆனால் இதனுடைய புனரமைப்பு அல்லது புனருத்தான வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவுக்கு அதிகமாக எதுவுமே இல்லை. நீங்கள் மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ மக்கள் பாடுறாங்க பாருங்கள். நான் இந்த வீடியோ எடுப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நிமிடங்கள் அல்லது ஒரு சில மணி நேரங்கள் நினைக்கின்ற பொழுது ஒரு 2 பஸ்ஸில் வந்து இறங்குபவர்கள், அது மட்டும் இல்லாமல் வீதிகளால் வருபவர்கள் இறங்கி இந்த வீதிகளில் இறங்கி போய் பார்ப்பது, அதில் நிற்கிற கடைகளில் வந்து பொருட்கள் வாங்குவது, இப்படியான விஷயங்களில் வந்து மக்கள் ஈடுபடுறாங்க. இதுக்காகத்தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா தன்னுடைய நிதியை இங்கே வந்து கட்டட தொகுதிகள் அல்லது கடை தொகுதிகள் கட்ட சொல்லி ஒதுக்கியிருந்தார். ஆனால் இங்கே கடை தொகுதிகள் எதுவுமே கட்டப்பட்டதாக இல்லை. இதுக்கான அடிக்கல் நடுமானம் அல்லது வந்து இதுக்கு எப்போ நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் தெரியவில்லை. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், அம்மாச்சி உணவகம்னு சொல்லி சாவகச்சேரி பகுதியில் ஒன்று கட்டப்படுகிறது. அதே மாதிரி வடமராட்சி பகுதியிலேயும் வந்து ஒரு அம்மாச்சி உணவகம் கட்டப்பட்டது. ஆனால் இது கோப்பாய் பிரதேச சபைக்கு உட்பட்ட இந்த பகுதியில் இதில் வந்து எந்த விதமான கட்டுமான பகுதிகளுமே வந்து இதுவரைக்கும் ஆரம்பிக்கப்படவில்லை அப்படின்றதும் வந்து இங்கே மிக கவலைக்குரிய ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால் கடைகள், அது மட்டும் இல்லாமல் வந்து நிற்பவர்கள் இதில் ஒரு மழை வந்து விட்டு சொன்னால் ஒதுங்குவதற்கு ஒரு இடம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு பயணிகள் அல்லது இவ்வளவு சுற்றுலாத்துறையினர் வருகின்ற பொழுதும் இதில் ஒதுங்கி நிற்பதற்கு ஒரு இடம் இல்லை. நீங்கள் பார்ப்பது அந்த பகுதிகளில் இருக்கிற கடை பகுதிகள். இந்த கடைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும்
கொட்டகைகளால் ஓலைகளால் அமைக்கப்பட்ட கடைகளாகவே இருக்கின்றது. இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த முன்பகுதி, இந்த வீடியோவுக்கு முன்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் இருக்கின்ற ஒரு சில கடைகள் மட்டுமே தனிநபர் கடைகளாக இருக்கிறது. இங்கே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைகளை வந்து இந்த கடைகள் போட்டிருப்பவர்கள் சகோதர மொழி சிங்கள மொழி பேசுகின்ற நபர்களாக இருக்கிறவர்களே, இவர்கள் யாருமே தமிழ் பேசுபவர்களாக இங்கே இல்லை. இவர்களிடம் சென்று வினாவுகின்ற பொழுது இவர்கள் யாருக்குமே வந்து தமிழ் தெரியாது. அதனால் இவர்களோடு இது சம்பந்தமாக இந்த கட்டிடங்கள் அடிக்க நாட்டப்படுமா இல்லையா அப்படின்னு சொல்லி இவர்களோட பேசுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை, வாய்ப்புகளும் குறைவாக இல்லை. அவர்களிடம் பேச திணித்த பொழுது அவர்கள் யாருமே தமிழ் அவர்களுக்கு சரியான தமிழ் மொழி தெரியாது. நான் சொல்வது அவர்களுக்கு விளங்கவும் இல்லை, அவர்கள் சொல்வது எனக்கும் புரியவில்லை. அதனால் இந்த பகுதிகளில் வந்து சிங்கள மொழி பேசுபவர்களை வியாபாரங்களை செய்பவர்களாகவும் காணப்படுகிறது. இது மேலே இது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கின்ற கடைகள் எல்லாமே அங்கே வந்து ஒரு சில தனிநபர்களால் நீண்ட காலமாக இந்த பகுதியில் இந்த கடை தொகுதிகள் இருக்குது. இந்த ஒரு சில கடை தொகுதிகள் மட்டுமே நீண்ட காலமாக தமிழர்களால் நடத்தப்படுகின்ற கடை தொகுதிகள். இதில் ஒரு காலத்தில் கடை நடத்தியவர்களை இராணுவத்தினர் சுட்ட வரலாறுகள் எல்லாமே இருக்கிறது. சரி, அதனை கடந்து இந்த கடைப்பகுதிகளில் 2 உணவகங்கள் முன்னால் இருக்கிறது வந்து நாங்கள் காணக்கூடியதாக ஒரு அழகான பிரதேசம். அது மட்டுமில்லாமல் அளவுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகளை கொண்டு வருகின்ற ஒரு பிரதேசமாகவும் இந்த பகுதி இருக்கிறது அப்படின்றதுல வந்து உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதனால தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா இதனில் வந்து இந்த பகுதியில் கட்டிடங்கள் கட்ட வேண்டும் அப்படின்றத வந்து உறுதியாக இருந்தால், ஆனால் இதுவரை அதற்கான எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. கிட்டத்தட்ட இந்த பன்முகப்படுத்தப்பட்ட இந்த நிதியில் நீண்ட காலமாகிவிட்டது. 4 மாதங்களாக இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் கட்டடங்கள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பார்க்கலாம் இது எப்போ கட்டப்படுகிறது அப்படின்றத வந்து நாங்கள் பொறுமையாகவும் பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்றத வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டி ஆலயம் ஒன்று இருக்கிறது. இந்த ஆலயம் இருக்கின்ற இந்த பகுதியில் ஒரு காலத்தில் வந்து புத்தர் சிலை அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வீரபத்திரர் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கடவுளினுடைய உருவச்சிலை வைத்து அங்கே வந்து வழிபாட்டு தலமாக இது காண்பிக்கப்படுகிறது. இதுவும் வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் என்று சொன்னால், ஒரு காலத்தில் வந்து இதில் வந்து புத்தர் சிலை வைத்து கும்பிடப்பட்ட விஷயங்களும் வந்து நாங்கள் கண்ணூடாக அந்த வீதிகளால் போய் வருகின்ற காலப்பகுதிகளில் காணக்கூடியதாக இருக்குது. பார்க்கலாம் இந்த பிரதேசத்தில் எப்போ கட்டிடம் பெறுகிறது அப்படின்றத வந்து பொறுத்திருந்தான் பார்க்கலாம்.